Hi friends, welcome back to another video. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ட்ரிப் தான் கூட்டிகிட்டு போகிறேன். அதாவது எங்கேருந்து அப்படின்னா கொளத்தூர் எங்கள் ஊர். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேட்டூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இப்போது பண்ணவாடி பரிசல் துறைக்கு போகிறோம். அது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கொளத்தூர். பண்ணவாடி பரிசல் துறை அங்கேருந்து வந்துட்டு போட்டில் போகிறோம். போட்டில் போயிட்டு நாகமரை போகிறோம். அது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நாகமரையிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ், அதாவது மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா கோட்டையூர் அக்கரை, அதாவது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து நாகமரை சைடில் இருக்கிற அக்கறைக்கு வந்துட்டு போயிடுவோம். ஸோ அங்கேருந்து திரும்ப நம்ம வந்து போட்டில் தான் வந்து போகணும். ஸோ போட்டில் போனோம் அப்படின்னா கோட்டையூர் ரீச் ஆயிடுறோம். ஸோ அங்கேருந்து கொளத்தூர் போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப்பு. பண்ணவாடி பரிசல் துறை. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு மீனை நம்பி தான் முக்கால்வாசி இருக்காங்க. அண்ட் விவசாயமும் பண்ணுறாங்க. ஒரு 1 டே ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அண்ட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் மார்னிங் நீங்கள் ஒரு 9 o'clock இங்கே இருக்க மாதிரி வந்தீங்க அப்படின்னா டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு போட் ரைட் போங்க. போட் ரைட்னால் வந்து பரிசல் ரைடும் இருக்குது. ஸோ பரிசல் ரைடு அப்படின்னா வந்துட்டு 1 ஹார்க்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு ஒரு பரிசலில் வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அண்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இங்கே ஃபிஷ் மீல்ஸுக்கு ரெடி பண்ணி வைப்பாங்க. ஸோ 1 kgக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு மேட்டூர்லேருந்து பஸ்ஸில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் வந்துட்டு எவ்ரி 2 hours தான் வந்துட்டு உங்களுக்கு மேட்டூர்லேருந்து இங்கே வரும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இந்த டைமிங்கும், அதாவது பஸ் டைமிங்கும் போட் டைமிங்கும் வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். ஸோ இங்கே பஸ்ஸு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 5-10 மினிட்ஸில் போட்டும் வந்துடும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்துட்டு அக்கறைக்கு போகிறதுக்கு வந்துட்டு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் வருவீங்க. இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்துட்டு ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரல, நீங்கள் பஸ்ஸில் தான் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மேட்டூர்லேருந்து கொளத்தூர் வந்துட்டு கொளத்தூர்லேருந்து கூட வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோஸ் இருக்குது. அதாவது ஷேர் ஆட்டோ மாதிரி வந்துட்டு ஆட்டோஸும் ஃபெசிலிட்டியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஸோ அப்படியும் நீங்கள் வரலாம் பண்ணவாடி பரிசல் துறைக்கு. ஸோ நம்ம வந்து பண்ணவாடி பரிசல் துறையிலேருந்து போட்டு மூலிமா வந்து நம்ம நாகமரைக்கு போகிறோம். ஸோ நாகமரைன்றது வந்துட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். அண்டு இதுக்கு வந்துட்டு அதாவது போட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் 2 வீலரில் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு 2 வீலருக்கு 30 rupees-ம் அப்புறமா வந்துட்டு பர் பர்சனுக்கு வந்துட்டு 20 rupees-ம் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது நாங்கள் வந்துட்டு நான் ப்ளஸ் என் தம்பி ப்ளஸ் வந்துட்டு ஸ்கூட்டியில் நாங்கள் போனோம். ஸோ வந்துட்டு ஈச் 20 rupees அண்ட் வந்துட்டு பைக்குக்கு 30 rupees சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் இப்போ பார்க்குற போட் வந்துட்டு நாகமரையிலேருந்து வருது. ஸோ நாகமரையிலேருந்து இங்கே பண்ணவாடி பரிசல் துறைக்கு வரணும் அப்படின்னா 45 minutes பக்கம் ஆகும். ஸோ இஃப் இன் கேஸ் வந்து வெதர் வந்து கொஞ்சம் க்ளவுடியாவோ இல்லை மழை வர மாதிரியோ இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருவாங்க. ஏன்னா வந்துட்டு வர பேசஞ்சர்ஸோட சேஃப்டி வந்து ரொம்ப அவங்க பார்க்குறாங்க. அண்டு இது வந்துட்டு வரத்துக்கு எப்படியும் வந்துட்டு ஒரு 1 hour ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு க்ளவுடியாக தான் இருக்குது. காற்றடிச்சு அப்படின்னா வந்துட்டு அலையும் அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்துட்டு போட்டு வந்துட்டு ஆடுன்றதுக்காக கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் வருவாங்க. போட் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 7 o'clockலேருந்து ஈவினிங் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 7 o'clock 6:30 வரலும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிபெண்ட்ஸ், அதாவது வந்துட்டு வெதர் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கும் போது போட் வந்துட்டு போகும். இன்கேஸ் மழை வந்துட்டு அதிகமாக வருது, வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, காற்றா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்துட்டு போட்டை வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ போட் வந்துட்டு போகலை அப்படின்னா இவங்க பண்ணவாடி பரிசல் துறையிலேருந்து நாகமரை போகிறதுக்கு வந்துட்டு சுற்றி போகணும். அதாவது பண்ணவாடி பரிசல் துறை அங்கேருந்து மேட்டூர்லேருந்து மேச்சேரி போகணும். மேச்சேரியிலேருந்து பெண்ணாகரம்லேருந்து தான் வந்து திரும்ப நாகமரை வருவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸான ஒரு ரோடு வழியாக அவங்க போய் ஆகணும். ஸோ அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் 60 to 70 kilometers அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதனால தான் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ போட் வந்துடும். போட்டில் வந்துட்டு அதாவது முன்னாடி இருக்க போட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேசஞ்சர்ஸ் ஏறிப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க போட்டில் வந்துட்டு நீங்கள் பைக்கில் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு பைக்கில் வந்துட்டு அந்த பரிசல் ஏற்றிப்பாங்க. இஃப் இன்கேஸ் அந்த பரிசல் வந்துட்டு ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இன்னொரு பரிசலும் வந்துட்டு கூட வந்துட்டு அட்டாச் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து இந்த போட் வந்துட்டு 2 பரிசலுமே வந்துட்டு இழுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியோடு தான் இருக்கும். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு
எல்லாரும் வந்துட்டு கீழே இறங்கிட்டுருக்காங்க. இவங்க இறங்கினதுக்கு அப்புறமா திரும்ப வந்துட்டு நம்ம இங்கே பண்ணவாடி பரிசல் துறையிலேருந்து நாகமரை போகக்கூடியவங்க வந்துட்டு இந்த பரிசல் ஏறிப்பாங்க. இன்கேஸ் வெதர் வந்துட்டு இன்னும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு பரிசல் மட்டும் வந்துட்டு ஒரு பரிசலில் எத்தனை பைக்ஸ் ஏற்ற முடியுமோ அத்தனை மட்டும் ஏற்றிப்பாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. என்னைக்கு இந்த மணிக்கு கூட நடக்கிறது அதுதான் பெரிய இப்போ வந்துட்டு பண்ணவாடி பரிசல் துறையிலேருந்து நம்ம நாகமரைக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகுது. அண்ட் நாங்கள் இங்கே கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு மழை வர மாதிரி தான் இருக்குது, ஸோ மழை கண்டிப்பாக வருன்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் நான் வந்துட்டு ஆற்றுல ட்ராவல் பண்ணும்போது வந்துட்டு மழை வரதை வந்துட்டு பார்த்தது கிடையாது. அண்ட் மழை வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எனக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் மழை வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்துட்டு காமிக்க பார்க்குறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐலாண்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்கும். அந்த நந்தி சிலை வந்துட்டு இப்போ நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா தண்ணி வந்துட்டு 110 ஃபீட் இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் வந்துட்டு தண்ணி வந்து குறையுது, அதாவது சம்மர் டைமில் வந்துட்டு தண்ணிலாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 60 ஃபீட்ஸுக்கெலாம் கூட வந்துருக்கு, அது கம்மியாக கூட வரும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நந்தி சிலை ப்ளஸ் வந்துட்டு கிறிஸ்துவ கோபுரமும் 2 இருக்குது. ஸோ அது நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அது நல்லாயிருக்கும். அது நீங்கள் பார்த்துருக்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள்.
இப்போ நீங்கள் அங்கே லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மழை பேஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த மழை வந்து நம்மளை நோக்கி தான் வர மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் வந்துருச்சு, அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் இல்லை, ஃபுல்லாகவே மழை வந்துருச்சு. ஸோ அதனால் நாங்கள் உள்ளே போகிறோம் இப்போது. அக்கறைக்கு எப்படி போகிறது? அக்கறைக்கும் போய்தான் ஆகணும். அங்கே மழை பெய்யுதுடா. ஒரு வழியாக நம்ம வந்துட்டு அக்கறைக்கு வந்தாச்சு. அண்ட் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ பண்ணவாடி பரிசல் துறையிலேருந்து நாகமரைக்கு வந்தாச்சு. ஸோ நாகமரையிலேருந்து கோட்டையூர் ஆப்போசிட்டில், அதாவது கோட்டையூருக்கு அக்கறையில் வந்துட்டு போட்டு வந்துட்டு வரும். ஸோ அதை தான் நாங்கள் விசாரித்ததில் வந்துட்டு இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் போகணுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துல உங்களை மீட் பண்ணுறோம். வாங்க போகலாம். நாகமரையிலேருந்து இப்போ இந்த சைடு வந்துட்டோம், அதாவது கோட்டையூர் அக்கறைக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி இருக்குது.
மல்லா தவ என்ன 7 மணிக்கு சாப்பிட்டு Yeah.
இந்த வீடியோவில் மக்கள் வந்துட்டு எப்படி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வந்துட்டு போகிறாங்கன்றத பார்த்துருப்போம். பாலம் கட்டுறதுக்கான பணி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு பாலம் கட்டி மக்கள் வந்துட்டு அதில் பயனுறுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம்.